இந்த நிலைப்பாடு எடுத்து மாநிலம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, மாநிலம் தழுவிய போராட்டத்தை, நாமக்கல் அல்ல, திருச்சி அல்ல, திருச்சியில் அது இருந்தாலும், ஏன்னா கம்போடியாவிலேருந்து இன்டர்நேஷ்னல் ராக்கெட்டிங், இந்த கிட்னி திருட்டு கம்போடியாவிலேருந்து திருடி எடுத்துகிட்டு போகிறான். இந்தியா பூரா பல இடங்களில் செய்கிறான். அதில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை மாட்டும் போது அதோட விசாரணை வரம்புகள், அந்த சிறகுகள் திருச்சி வரைக்கும் நெழுது. அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் உள்ளே வருது. தேடி வந்தால் அந்த டாக்டர் எஸ்கேப்பு. அப்போ சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு கிட்னி ராக்கெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பங்கு இருக்குது. அதில் தேடப்படுறவர் திமுக முன்னாள் மறைந்த மந்திரியோட மருமக. எவ்வளோ பெரிய நியூஸ்! எலெக்ஷனுக்கு 2 மாதம் இருக்கும்போது இந்த மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் பேசினீங்கன்னா, அதுக்கு முன்னால் சீல் வைக்கப்பட்ட அந்த கல்லூரி பிறகு சீல் உடைக்கப்பட்டது. நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும்னா ஊரில் இருக்க கிட்னி எல்லாம் உருவணும்னு பேசினது. இது எல்லாத்தையும் மறுபடியும் நீ மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அது ஒரு பெரிய ராக்கெட்டுன்றது. இது எவ்வளோ பெரிய தேர்தல் பிரச்சனை! இது மக்கள் பிரச்சனை. எல்லா பிரச்சனையுமே அரசியல் பிரச்சனை தான். இதை மக்கள் மன்றத்தில் பெரிதாக்க வேண்டிய கடமையும் பெரிதாக்கக்கூடிய சாமர்த்தியமும் இருக்கக்கூடிய கட்சி அதிமுக. என்ன பண்ணாங்க? பட் நீங்க கேட்டது என்ன பண்ணாங்க? கேட்டாலே அவங்க என்ன சொல்றாங்க தரப்பு, நானும் நீங்க சொல்ற மாதிரி பல முறை நான் கேட்டாலுமே நாங்க பண்றோம் சார், எங்க ஊடகங்களுக்கு காமிக்க மாட்டாங்க, இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க சார். இதாங்க இது எந்த சைடு இல்ல ஒரு சைடு இல்லை. இவன் போராட வேண்டிய அளவுக்கு நீ போராடல. நான் கேட்கறேன், ஊர் பூரா போய் பேசின எடப்பாடி, நான் எவிடன்ஸ் சொல்றேன், ஊர் பூரா போய் பேசின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாமக்கல்லையும் திருச்சியிலையும் தான் பேசினாரு. வேற எங்க பேசினார்? நான் இப்போ சொல்றேங்க, இது அப்படியே திமுக கவர்மெண்ட் எதிர்கட்சியா அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்து ஒரு அதிமுக சிட்டிங் எம்எல்ஏ இதில் மாட்டி ஒரு மருத்துவமனை இதில் சீலாகி ஒரு மறைஞ்ச அதிமுக மந்திரியோட மருமகன் இன்வால்வ்னா இன்றைக்கி திமுக தமிழ்நாடையே பற்ற வச்சுருக்கும், கொளுத்திருக்கும், கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு செய்யணும், அதான் ஒரு எதிர்கட்சி வேலை. சும்மா நாம் கேவாஸ் பேசிட்டு போயிட்டீங்க. அதாவது அக்ரஸிவாக திமுகவும் என்டிஏவும் இதை புஷ் பண்ணியிருந்தாங்கன்னா மீடியா வேறு வழி இல்லாமல் கவர் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ 2 பேருமே ஃபெயில்டு. இதில் அதிகமாக யார் ஃபெயில்டுன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மீடியா தான். ஏன்னா எதிர்கட்சி கூட சில சுயநல நோக்கங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணலாம், மீடியா ஃபெயிலை மன்னிக்கவே முடியாது. ஆனால் எதிர்கட்சி தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகும்போது மீடியா ஃபெயிலியர் என்பது தவிர்க்க முடியாதான் மாறும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில். அப்போ கம்பைன்டு ஃபெயிலியர் ஆஃப் மீடியா அண்ட் எதிர்கட்சிகள். பாதிக்கப்படுறது யார்? மக்கள். ஏன்னா திமுகவை எதிர்க்கணுன்றதுக்காக சத்தியமாக இதை பேசலை. ஒரு கிட்னி திருட்டுன்றது எவ்வளோ பெரிய கொடுமை. இன்டர்நேஷ்னல் ராக்கெட்டிங்கில் தமிழ்நாடை சேர்ந்த ஒரு செகண்ட் டயர் சிட்டி இதில் இன்வால்வ்டு, ஒரு எம்எல்ஏவோட ஹாஸ்பிட்டல் இன்வால்வ்டு, ஒரு செத்துப்போன திமுக மந்திரியோட மருமகன் இன்வால்வ்டுன்னும் போது எவ்வளோ லட்டு மாதிரி இஷ்யூ. எலெக்ஷன் இன்னும் 2 மாதத்தில் பற்ற வச்சுருக்க வேணா நீ.